அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி செட்டிநாடு ஸ்பெஷல் மசாலா சுயத்தை எப்படி வீட்டிலேயே வித்தியாசமாக செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு சின்ன கிண்ணத்தில் சின்ன டம்ளரில் தலையை தட்டி முழு உளுந்தும் அதே டம்ளரில் தலையை தட்டி பொங்கல் பச்சரிசியும் எடுத்திருக்கேன். இதை நல்லா 2 தடவை தண்ணீரில் கழுவிட்டு 3 அளவுக்கு தண்ணி சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். அதுக்கு மேலே ஊற வைக்க தேவையில்லை. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு கிரைண்டரில் போட்டுக்கலாம். நான் இதுக்கு அதே டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்து இல்லைன்னா கல் உப்பும் சேர்த்துக்குங்க. மாவு இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு வாழை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சீரகம், கடுகு, உடச்ச உளுந்து, இது காஞ்ச பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், உரப்புக்காக பச்சை மிளகாய் சேர்த்து லேசாக வதக்கிட்டு கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்து திரும்பவும் வதக்கிட்டு இதை மாவில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கேரட் துருவல் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையிலையும் கிள்ளி சேர்த்து இதை நல்லா மாவை கிண்டி விட்டுடலாம். வானிலையில் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சு எண்ணெய் காஞ்ச பிறகு இந்த மாதிரி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுருங்க. இது ஓரளவு வெந்ததும் திருப்பி விட்டு இந்த மாதிரி வெந்ததும் எடுத்துருங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டு எடுத்துருங்க. இப்போ சூப்பரான சுவையான செட்டிநாடு ஸ்பெஷல் மசாலா சுவியா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.